எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 97 லட்சம் பேருடைய பேர்களை வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. உங்க பேர் அதுல இருக்கா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றேன். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போங்க. அங்க உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை கொடுத்து எந்த மாநிலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படின்னு கீழே லிஸ்ட்ல காட்டிடும். அப்படி எனக்கு எபிக் நம்பர் தெரியல அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சர்ச் பை டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய உறவினருடைய பேர், டேட் ஆஃப் பர்த் உட்பட பல்வேறு தகவல்களை கேட்பாங்க. அந்த தகவல்களின் மூலமாக உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படியும் இல்லையா, மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை நீங்க அதுல கொடுத்து என்ன மாநிலம் அப்படிங்கிறதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியல் இருந்தா அந்த இடத்துல லிஸ்ட் ஆகிரும். சரி, அப்படி உங்களுக்கு ஆன்லைன்ல கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருக்கு போன் பண்ணி கேளுங்க. உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருடைய நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு எனிமினேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதுல ஒரு காப்பி உங்க கையில தான் இருக்கும். அந்த காப்பியில மேலேயே அந்த பூத் லெவல் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பர் இருக்கும். அவருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவருக்கு தொடர்பு கொண்டும் உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஃபார்ம் 6 அப்படிங்கிற அந்த ஃபார்மை கொடுத்து புதிய வாக்காளராக நீங்க உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் திரும்பவும் சேர்க்க முடியும். அந்த ஃபார்மையும் உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ல கேளுங்க. அப்படி இல்லாட்டி voters.eci.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கேயே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லைனா இசிஐ நெட் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய செயலி மூலமாக நீங்க உள்ள போய் அங்கேயே ஃபார்ம் 6 ஈஸியாக ஃபைல் பண்ணிடலாம்.